கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் இன்றும் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜில் குவிந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளாவில் தினம்தோறும் கோடிக்கணக்கில் பக்தர்கள் திரண்டு புனித நீராடி வருகின்றனர். அதிகாலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரிவேணி சங்கமத்தில் தொடர்ந்து புனித நீராடி வருகின்றனர். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மீண்டும் அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்க ஆங்காங்கே பாதுகாப்பு பணியாளர்கள் விசில் ஊதி கூட்டம் சேர்வதை தடுத்து வருகின்றனர். குதிரைகளில் வலம் வந்தும் போலீசார் கூட்ட நெரிசலை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அங்கு பொதுமக்களின் வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் வரை நடந்து வர வேண்டியுள்ளதால் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளாவதாக ஹரித்வாரிலிருந்து வந்த பக்தர் ஒருவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் முக்கிய நபர்களின் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். किलोमीटर पीछे उतार देते हैं, इतने बड़े बड़े लोग हैं, उनकी गाड़ियां यहाँ नहीं देते हैं, ठीक है, और जो दूर से आते हैं उनको परेशान किया जाता है. इतनी भीड़ में खाने तक का भी ठिकाना नहीं है. स्नान किया हमने, स्नान ठीक है, पर ऐसी जगह जगह थोड़ी ऐसी पब्लिक है कि ऊपर ही ऊपर चढ़ रही है, उन्हें थोड़ा वो कराइए. இதற்கிடையே மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு நிர்வாக சீர்கேடே காரணம் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் மக்களுடைய பாதுகாப்புக்கு உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததே துயர சம்பவத்திற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். எப்பவுமே கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு சயின்ஸ். அது நம்ம எடுத்தோம் கவுத்தம்லாம் பண்ண முடியாது. ஒரு பக்கம் க்ரௌடு சின்னதாக தெரிஞ்சாலும் அவங்க உள்ளே வரும்போது அவங்க பிஹேவியரு ப்ளஸ் பேனிக் ஆகும்போது அவங்க பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்ம யோசித்து தான் அதுக்காக பிளான் பண்ணணும். இவங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறது தான் எனக்கு தோணுதே தவிர க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணலை. பல பேரை ஒரு லெவலுக்கு மேலே நம்பர் போகும்பொழுது அதை தடுத்து நிறுத்துவதும் அரசாங்கத்துடைய ஒரு 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 வேலை. அது எங்கேயும் இவங்க செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட பிழைன்னு சொல்கிறதா இல்லை அரசாங்கம் போடுற ப்ரெஷர்னால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற இவங்க வராங்க அவங்க குளிக்கிறாங்கன்றது தான் போட்டுகிட்டே இருக்காங்க தவிர மக்களோட சேஃப்டிக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காததுனால இழப்பு தான் இது. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி நிறைவடைகிறது. எனவே இனியும் அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கோரி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.